ஏதாவது ஒரு தீவிர பிரச்சனையா, தீவிர உடல் நோய்கள் ஏற்பட்டு உடனடியா நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகும் பொழுது, ஃபர்ஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமே என்னன்னா, செடேஷன் தான். அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல தூங்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணுவாங்க. ஏன்னா, உள்ளுக்குள்ள தூங்கும் பொழுது தான் அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உடல் தன்னைத்தானே சரி செய்யணும்னா, நமக்கு ஓய்வு ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம 24 மணி நேரத்தில 8, 8, 8ன்னு சொல்லிட்டு 8 மணி நேரம் ஓய்வு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஆனால் பார்த்தீங்கன்னா அது இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக இரவு பகலாக மாறிடுச்சு. அதனால் இரவு நேரம் குறைஞ்சி போச்சு. தூக்கம் அப்படின்றது இன்றைக்கி மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால தான் இந்த தூக்கம் வர்றதில்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா படுத்திருந்தோம்னா உள்ளுக்குள்ளே படம் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ பல நோய்களுக்கு அடிப்படையான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனச்சிக்கலும் மலச்சிக்கலுமே அப்படின்றது தான் அடிப்படையான காரணம். இந்த மனச்சிக்கல் வரும் பொழுது தான் இந்த தூக்கமின்மை அப்படின்ற அந்த பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருது. இந்த தூக்கத்தை நம்ம சரி செஞ்சாலே பல நோய்கள் வராமல் தடுக்கப்படும்ன்றது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இரவு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லா நோய்களுக்கும் காரணம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை நம்ப முடியுதா? நிச்சயமாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல வகையான நோய்களுக்கு அடிப்படை காரணம் ஒன்று தாங்க இருக்குது. அந்த ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை தாங்க. இந்த தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் பல நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்களேன், ஏதாவது ஒரு தீவிர பிரச்சனையாக, தீவிர உடல் நோய்கள் ஏற்பட்டு உடனடியாக நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும் பொழுது ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமே என்னென்னா, செடேஷன் தான். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல தூங்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே தூங்கும் பொழுது தான் அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தூக்கத்தில் தான் பல நோய்கள் குணமாகிக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்னைக்கு தூக்கமே ஒரு நோயாக மாறிடுச்சு. அவ்வளோதான் விஷயம். அப்போ நான் தூக்கத்தை சரி பண்ணுறதா இல்லை தூக்க பிரச்சனைனால அந்த நோயை சரி பண்ணுறதான்னு சொல்லிட்டு மக்கள் கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க. எனக்கு முதல்ல இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு என்ன அந்த உடனடியான தொந்தரவு இருக்கோ அதை மட்டும் சரி பண்ண சொல்கிறாங்க. அப்போ எல்லா நோய்களிலிருந்தும் குணமாகணும்னா அடிப்படையாக தூக்கம் அப்படின்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவந்தால் மட்டும்தான் பல நோய்கள் குணமாகும். நீங்கள் பாருங்கள், சின்ன குழந்தையா நம்ம இருக்கும் பொழுது பால் சாப்பிட்டு அந்த பால் குடிப்பாங்க, தாய்ப்பால் குடிப்பாங்க. அந்த தாய்ப்பால் செரிமானமாகனா கூட குழந்தை அங்கே தூங்கணும். அந்த படுத்து தூங்கும் பொழுது தான் உள்ளுக்குள்ளே செரிமானமாகவும் அந்த சத்துக்களை எடுத்து சர்க்குலேஷன் பண்ணக்கூடிய வேலையும் நடக்கும். அப்போ ஆனால் நம்ம இப்போ சாப்பிட்டோன்னு படுத்து தூங்கினோம்னா அது நடக்குமானா? நடக்காது. அது அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு சிஸ்டம். ஏன்னா அவர் நடக்க முடியாது இல்லையா, அப்படி ஒரு சிஸ்டம். ரைட்டு. அதே போல் குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலன்னு வச்சுங்க, ஒரு ஃபீவர் வந்துருச்சு. இப்போ நமக்குமே அப்படி தானே, ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அடித்து போட்டு படுக்க தான் தோணும். அந்த சமயம் உடம்பெல்லாம் அப்படியே அசதியாகி உங்களை இயக்க விடாத ஒரு சூழ்நிலைக்கு பண்ணும்ல. இதுதான் உடலின் மொழி. உடல் தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தில் இருக்குன்றதுக்கான உதாரணங்கள் தான் கூட இதுவேன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நோயை சரி பண்ணணும்னா உங்களை முதல்ல ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். அவ்வளோதான். படுக்க போட்டு உடம்பெல்லாம் அசதியாக்கி படுக்க போட்டோம். அப்போ உடம்புக்குள்ளே ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? இந்த அசதியை முதல்ல போக்கணும், இந்த டயர்ட்னஸை போக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு மாத்திரை மருந்துன்னு வாங்கி சாப்பிட்டு உடனடியாக நம்ம வேலைக்கு போகணும்னு நினைப்போம். உடல் தன்னைத்தானே சரி செய்யணும்னா நமக்கு ஓய்வு ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம 24 மணி நேரத்தில் 8, 8, 8ன்னு சொல்லிட்டு 8 மணி நேரம் ஓய்வு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஆனால் பார்த்தீங்கன்னா அது இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக இரவு பகலாக மாறிடுச்சு. அதனால் இரவு நேரம் குறைஞ்சி போச்சு. எல்லா பேரும் இன்றைக்கி நிறைய பேர் 12 மணிக்கு மேலே தான் படுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் 6 மணி 7 மணிக்கெலாம் எந்திரிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் தான் இன்றைக்கி தூங்குறாங்க. அதுவும் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கமாக இல்லை, டிஸ்டர்பன்ஸ் தூக்கமாக இருக்குது. படுத்தா உள்ளுக்குள்ளே படம் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ விடிய விடிய தூங்குன மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. ஆமாம், படுத்தா தூக்கம் எப்படி இருக்கணும்? அடித்து போட்ட மாதிரி தூங்கணும். படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கப்படும் பொழுது நம்ம சின்ன பிள்ளையில் சில இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிச்சிருக்கலாம். சரிங்களா? பகல் நேரத்தில் படுத்துக்கிறோம், தட்டி எழுப்பும் பொழுது எந்திரிச்சிட்டு ஐயோ என்ன நைட் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே ஐயோ பகலில் விடிஞ்சிருச்சு அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பகலை இரவாக நினைப்போம், இரவை பகலாக நினைப்போம். கேட்டிங்கன்னா அப்போ அது மாதிரியான தூக்கமெல்லாம் எனக்கு போயிடுச்சு. அது மாதிரியான தூக்கம் இன்றைக்கி இருந்தால் பல நோய்கள் முதல்ல வந்திருக்காது, வந்திருந்தாலும் சீக்கிரமாக ஹீல் ஆகிரும். இப்போவும் பல நோய்கள் இருந்து நம்ம குணமாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கு அடிப்படை தேவை தூக்கம் தான். இந்த தூக்கமே ஒரு நோயாக இருந்து தினந்தோறும் நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபராக உடனடியாக இந்த மருந்து மாத்திரை இல்லாமல் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேடி அதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கு உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும். அப்போ என்னங்க பண்ணலாம்? இந்த மாதிரி தூக்கம் தான் பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. இந்த தூக்கத்தை தூங்குறதுக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கம் உறங்குவதற்கு, டீப் ஸ்லீப் போகிறதுக்கு
நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப ஈஸியான சில டிப்ஸ் சொல்கிறேன், பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் நைட்டு படுத்து தூங்கும் பொழுது என்னென்னலாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்றதை நீங்கள் முதல்ல கவனித்து பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும், ஓகேங்களா? ஒன்று, அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தூக்கம் அப்படின்றது இன்றைக்கி மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால தான் இந்த தூக்கம் வந்து வர்றதில்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா படுத்திருந்தோம்னா உள்ளுக்குள்ளே படம் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ பல நோய்களுக்கு அடிப்படையான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்துட்டு மனச்சிக்கலும் மலச்சிக்கலுமே அப்படின்றது தான் அடிப்படையான காரணம். இந்த மனச்சிக்கல் வரும்பொழுது தான் இந்த தூக்கமின்மை அப்படின்ற அந்த பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருது. இந்த தூக்கத்தில் தான் ரத்த ஓட்டம், அப்புறம் வந்து நர்வஸ் மூலமாக ஆகக்கூடிய சிக்னல் ஓட்டங்கள், லிம்பேட்டிக் சிஸ்டம் ஓட்டங்கள், அப்புறம் இப்படி பல வகையான ரத்த ஓட்டங்கள் மாதிரி உள்ள பல வகையான ஓட்டங்கள், சர்க்குலேஷன் எல்லாமே அந்த இரவு நேரத்தில் தூக்கத்தில் தான் நடக்கணுங்கும் பொழுது நம்ம மனசு நமக்கு சரியில்லைங்கும் பொழுது தூக்கத்தை நம்ம கெடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அன்னைக்கு நம்ம வந்து படுத்திருக்கக்கூடிய அந்த இடம், அந்த சூழல்கள் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு தூக்கத்துக்கு வராமல் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்னா அப்போயும் நமக்கு வந்து தூக்கமின்மை அப்படின்ற அந்த பிரச்சனை வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. சில பேர் நைட் டியூட்டி பார்க்குறாங்க, அது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இரவு முழுவதும் முழிச்சு பார்க்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு, ரைட். அந்த வகையில் தூக்கத்தை இப்படிலாம் வந்து பல காரணங்கள் இருக்குது. இப்போ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம வந்து போவோம். இந்த தூக்கத்தை வந்து நம்ம சரி செஞ்சாலே பல நோய்கள் வராமல் தடுக்கப்படும்ன்றது நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இரவு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கசகசா இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கசகசாவை நம்ம சாயந்தர நேரத்திலேயே வந்து கொஞ்சம் பாலில் வந்து ஊற போட்டுறது ரொம்ப நல்லது. அல்லது வெறும் தண்ணியில் கூட நீங்கள் ஊற போட்டுக்கலாம். வெறும் தண்ணியில் ஒரு கசகசா ஊற போட்டுட்டு அப்படியே வந்து ஒரு இரவு வரைக்கும் வச்சுருந்துட்டு அந்த தண்ணியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பால் காய வைக்கிறதுக்கு இந்த தண்ணியை வந்து நல்ல பசும் பாலில் அப்படியே அந்த தண்ணியை தூக்கி அதில் ஊற்றி அப்படியே நீங்கள் கொதிக்க வச்சு, பால் அப்புறம் நமக்கு வந்து கசகசா இது ரெண்டும் போதும், ஊற வச்ச கசகசா அப்படியே நல்லா கொதிக்க விட்டு அதை வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு படுக்கும் பொழுது நல்ல ஆழ்ந்த உறக்கத்திற்கு போயிருக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு தூக்கம் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சிம்பிளான ஒரு வே. இந்த வேலை வந்து நமக்கு வந்தும் தூக்கம் வரலைங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவும் மென்டலி ஸ்ட்ரெஸ், இங்கே உள்ள அதிகப்படியான லோடு இருக்குன்னு அர்த்தம். அதனால் அவங்க உள்ளுக்குள்ளேயே திரும்ப அந்த எண்ணங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு குழப்பமாகிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த எண்ணங்கள்லேருந்து தெளிவு கிடைச்சி மன தூய்மையாகி நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு மூலிகை இருக்குதுங்க. இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். உங்களுக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும். ஜாதிக்காய், இந்த ஜாதிக்காய் வந்து பார்த்திங்கன்னா வந்து பவுடர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜாதிக்காய் பவுடர் வாங்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன், அந்த டீஸ்பூன்லேயே 3/4 ஸ்பூன் நீங்கள் எடுத்தால் கூட போதும். அந்த ஜாதிக்காயை ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்து அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து போட்டு ஒரு வெதுவெதுப்பான தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர்லேருந்து ஒரு 3/4 டம்ளர் வரைக்கும் அப்படியே சாப்பிட்டு கொப்பளித்து சாப்பிட்டு படுங்க. இது ரொம்ப பெஸ்ட்டு. நல்ல ஒரு அருமையான தூக்கம் வர்றது மட்டும் இல்லை, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸையும் நல்லா ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் ஒன்று. அதுபோல் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணுங்களேன். ஒரு நல்ல ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா வாக் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. மாலை நேரங்களில் நம்ம சின்ன பிள்ளையாக இருந்த சமயத்தில் ஸ்கூலை முடிச்சுட்டு வந்துட்டு நல்ல கலகலகலன்னு போய் வெளியில் போய் விளையாண்டுட்டு வருவோம். இந்த விளையாண்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த டயர்டுக்கே நம்ம வந்து நல்லா அடித்து போட்ட மாதிரி வந்து தூங்குவோம். அப்படிலாம் வந்து தான் தூங்கிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து மாலை நேரங்கள் அப்படி இல்லை. எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வந்து டிவி பார்க்குற மாதிரி வந்துருச்சு நம்மளோட குழந்தைகளுக்கு. இப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு போகிறதே லேட்டாகி கடைசியில் அப்படியே போயிட்டு படுக்க போகக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்போ காலையிலேருந்து நம்ம என்னெல்லாம் இது பண்ணமோ அந்த தாட்ஸ் ஃபுல்லாக திரும்ப வருது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஒரு விளையாட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு டென்னிஸு இல்லை வாக்கிங்கு, சின்ன ஜாக்கிங்கு, ஏதாவது ஒரு சின்ன எக்ஸசைஸோ அல்லது ஒரு கேம் வந்து விளையாடுற மாதிரியோ எக்ஸசைஸோ பண்ணுங்களேன். இப்போ ஈவினிங் மாலை நேரத்தில் இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வாங்க. அப்படி வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயே குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் தனிமையில் வாக்கிங் போயிட்டு வரப்படும் பொழுது நிறைய விஷயங்கள் அங்கேயே வந்து ஓடி எல்லாமே கிளியர் ஆகிடும். வந்துட்டு அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் ஒரு குளியல் போட்டுருங்க. இரவு குளியல் அப்படின்றது அன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருந்தது. அந்த காலத்தில் காலை ஒரு குளியல், மாலை ஒரு குளியல்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் இருந்தது. ஆனால் அன்றைக்கி இரவு குளியல் அப்படின்றது சுத்தமாக நம்மகிட்ட இருந்து போயிடுச்சு. காலை குளியல் மட்டும்தான் நம்ம வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இரவு குளியல் ரொம்ப முக்கியம். இந்த குளியல்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிரும்னா, டோட்டலாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு வெளியேறதுல இல்லைங்க, மன தூய்மையாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சின்ன எக்ஸசைஸோ வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து
வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு குளியல் போட்டுருங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக ரிலீஸ் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் போய் படுங்க. ரொம்ப அருமையான நல்ல தூக்கம் வரும். உங்கள் கனவு தொல்லைகள் இல்லாமல் ஒரு டீப் ஸ்லீப் கொண்டு போகிறதுக்கு இது ரொம்ப ஏதுவாக இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க, இதை பயன்படுத்தி பாருங்கள். இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லேயே உங்களுக்கு அற்புதமான மாற்றம் கிடைக்கும். பல நோய்கள் வராமல் இருக்கணும்னா இந்த தூக்கம் ஒன்று தான் அருமருந்து. இதுக்கு தனியாக ஒரு மருந்து வேணுமா அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம லைஃப் ஸ்டைல் தான் முக்கியம். சரியான உணவும் சரியான உடல் சுத்தமும் சரியான மன சுத்தமும் பண்ணியிருந்தோம்னா தூக்கம் அப்படி படுத்த உடனே அருமையாக வருங்க. அவ்வளோதான். நிறைய தேவையில்லாத விஷயங்களை, அதாவது கடந்த காலத்தை பற்றிய கவலைகளை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டோம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டோம், ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்குள்ளேயே உங்களுடைய மன ஓட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ தான் உங்களுக்கு தூக்கம்ன்றது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்போ அந்த வகையில் இந்த ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு இன்றைக்கு நடந்த நிகழ்வுகளை மட்டுமே நீங்கள் வாக்கிங் பண்ணும்பொழுது ஜாக்கிங் பண்ணும்பொழுது மனதில் கொண்டு அதையும் நியூட்ரல் பண்ணிட்டு போய் படுத்திங்கன்னா சிந்திப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய தூக்கத்தை முறையான தூக்கமாக ரொம்ப அருமையான ஒரு டீப் ஸ்லீப்பில் நல்லா தூங்கி உங்களுடைய உடல் ஆரோக்கியமாவதற்கு எளிதான இந்த வழியை பயன்படுத்தி ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.